அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனை அவசர பண தேவை. மாதம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த மாத கடைசியிலையாக இருக்கட்டும், இல்லாட்டி சில நெருக்கடிகள் நம்ம குடும்பத்தில், ஒரு ஆஃபீஸில், அப்படி வேறு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் பணம் அவசரமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு அவசர சூழல், எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு சான்ஸே இல்லை, எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்த்துட்டோம், இல்லாட்டி எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கோம், அவங்க இனியும் எங்களுக்கு நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்கல, பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனசு கவலைப்பட்டு இருப்போம் பார்த்திங்களா. அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தெய்வதையுடைய பெயரை மட்டும் நீங்கள் சரியாக அழைத்தாலே போதும், உடனுக்குடனே நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம யார்கிட்ட கேட்டிருப்போமோ, இல்லை வேறு எங்கிறதாவது பணமானது நம்மை தேடி வருங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த ஒரு தேவதைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வதையுடைய அந்த பெயரும் நம்ம சொல்லுகின்ற அந்த மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவசர பண தேவை. அது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வருங்க. பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைக்கு ஒரு அவசரத்துக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுது. அது ஒரு குடும்ப சூழல் காரணமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு கல்யாணத்துக்கு நமக்கு ஒரு பணத்துக்கு ரெடி பண்ணுறது, இல்லை பசங்களுக்கு நகை வாங்கிறது, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லாட்டி அந்த மாதம் சம்பளம் கூட நமக்கு நிறைய பேருக்கு டிலேயாக இருக்கலாம். அப்படி மாத வருமானத்தை நமக்கு வரணும், குடும்பத்தை ஓட்டணும், நமக்கு மளிகை சாமான் வாங்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அப்படி எத்தனையோ ஒரு அவசர தேவைகள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்குது. அப்படி இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துருக்கோம். பணமானது எங்களுக்கு இனி யாருமே கொடுக்கல, என்னதான் பண்ணுறது, வேறு எங்கேயுமே கேட்கவே முடியல அப்படின்னு மனம் தளர்ந்து போய் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் பார்த்திங்களா. அப்போ அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு தேவதையுடைய பெயரை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்ல முழு நம்பிக்கையோட கூப்பிட்டாலே போதும். இந்த பதிவு நம்ம ஏற்கனவே முன்னாடியே கொடுத்துருக்கோம். நித்திகாங்கிறது தான் அந்த தேவதையுடைய பெயர். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அப்படி இந்த நித்திகாங்கிற ஒரு தேவதை நமக்கு பணவசிய தேவதைன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பணத்துக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம எப்போ எந்த நேரத்தில் அழைத்தாலும் சரி, நம்ம எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து பணம் நம்மை தேடி வரும். சில மணி நேரத்தில், ஒரு சிலருக்கு அரை மணி நேரத்தில் கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு நாளில் கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரத்தில் கூட பணம் கிடச்சிருக்கு. அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய நம்ம எதிர்பார்த்த தொகையானது நம்ம கைக்கு வருங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. அப்படி இந்த நித்திகா தேவதை கிட்ட நம்ம சில கேட்கின்ற முறைகள் இருக்குது பார்த்திங்களா. முழு நம்பிக்கையோட தேவதையை நம்ம அழைச்சா மட்டும்தான், கூப்பிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகுதிக்கு அதிகமாக, அதாவது 1 லட்சம் கேட்குறது, 10 லட்சம் கேட்குறது, 20 லட்சம் அப்படி அதிகமாக நம்ம கேட்குறோம். அப்படி பண்ணவே கூடாதுங்க. அந்த ஒரு தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு அவசர பண தேவை, நம்ம கடவுள்கிட்ட எப்படி கேட்குறோம், இது மாதிரி எங்களுக்கு ஒரு அவசர பண தேவை, அப்படி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், அதே மாதிரி தான் என்ன தேவையோ அந்த தொகை மட்டும்தான் இந்த ஏஞ்சல் கிட்ட நம்ம கேட்கணும். இந்த ஏஞ்சல் ஒரு பணவசிய தேவதை. நம்ம என்ன பணம், நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் கேட்டாலும் உடனுக்குடனே பணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவதை. அப்படிப்பட்ட இந்த தேவதையை நம்முடைய முந்தின ஒரு பதிவில் சொல்லியிருப்போம். ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருப்போம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வார்த்தை தான் இது. இப்போ இதே தேவதை தான் நம்ம நித்திகா 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை நீங்கள் கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு இப்போ பணம் வேணும்னா நீங்கள் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு வேணாம், இப்போ உங்கள் கணவருக்கு வேணும், இல்லை பசங்களுக்கு வேணும், இல்லை வேறு யாராச்சும் ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க பெயரை சொல்லிவிட்டு அவங்களுக்கு பணம் இது மாதிரி 1 லட்சம் தேவைப்படுது, இல்லாட்டி 50,000 தேவைப்படுது, எங்களுக்கு பணம் கொடுங்க,
ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்கிட்ட நம்ம கேட்கணும். எப்பயுமே நம்முடைய பெற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம யார்கிட்டையாச்சும் நம்ம எப்படி பேசுவோம், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி தானே, ஒரு சின்னதான ஒரு கோரிக்கை நம்ம கடவுள்கிட்டே ஆன்மீக ரீதியாகவே சாமிக்கிட்ட கேட்குறப்ப எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க சாமி அப்படிங்கிறதான ஒரு பணிவாக தானே கேட்குறோம். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஏஞ்சல் கிட்ட நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன அந்த உங்களுக்கான பணம் தேவைப்படுதோ அந்த பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு பணம் வருங்க. இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அதனால தான் இந்த ஒரு பதிவை நம்ம திருப்பி கொடுக்குறோம். இது இந்த மெத்தட் மூலமாக நம்ம கரெக்டாக நம்ம கன்வே பண்ணி இந்த ஏஞ்சல் கிட்ட கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுக்கான தொகையானது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம கேட்குறப்ப எதிர்மறையான வார்த்தைகள், நமக்கு நெகட்டிவான வேர்டிங்ஸை எந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. எப்பயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப, ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசுகிறப்ப எதிர்மறையான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பணம் தேவைப்படுது, அப்படி இது மாதிரி இந்த கடன் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லவே கூடாது. 3 முறை நித்திகா 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 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணம் மட்டும் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, கடைசியாக நம்ம அதை முடிக்கிறப்ப அந்த ஏஞ்சலுக்கு எப்பயுமே தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஏஞ்சல், இல்லாட்டி தேங்க்யூ நித்திகா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே இப்படி வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான தொகையானது ஏதாவது ஒரு ரூபத்தில் நித்திகா ஏஞ்சல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். இப்படி பணம் நம்ம இந்த நித்திகா ஏஞ்சல் கிட்ட கேட்குறப்ப நம்ம படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நித்திகாவுடைய ஒரு சிம்பிள், மணி சிம்பிள் கூட சொல்லலாம். இந்த சிம்பிளை பார்த்துட்டு நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதும். இப்போ நிறைய பேர் ஒரு ஆஃபீஸில் இருப்பீங்க, இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் இருப்போம், அப்போ இந்த நித்திகா அந்த சிம்பிள் எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த நித்திகா ஏஞ்சல் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். இந்த மெத்தட்ஸ் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நித்திகா ஏஞ்சலை நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாங்க. நமக்கு பீரியட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது தீட்டுக்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் எந்த வித லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் முழு நம்பிக்கையோட ஏஞ்சல் நித்திகா கிட்ட உங்களுக்கான தொகையை நீங்கள் கேட்டு பாருங்கள். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வருங்க. நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ நித்திகா, தேங்க்யூ ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயுமே உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.